ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃப்ரெண்டோட பையன் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாப்புல. அங்கிள், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து டேம் லோனில் வந்து கரெக்டாக இருக்குமா, அப்படி இல்லைன்னா ஓடி கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத ப்ரொசீட் பண்ணுறதுல அவருக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது. டேம் லோன், அந்த டேம் லோன் என்ன விலைங்க செய்யுது பார்த்தீங்கன்னா, டேம் லோனை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து நம்ம ரீபேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஷெட்யூல் ஓடிக்கிட்டே இருக்கும், கடன் வந்து ஈஸியாக வந்து அடைப்பட்டுரும். பட் ஓடிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவைக்கு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த டேம் லோனில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சுமாராக ஒரு 50 லட்சம் இருக்குன்னா அந்த 50 லட்சத்தை நம்ம கையில் டக்குன்னு கொடுத்துட்டு 50 லட்சத்துக்கு வட்டி போட்டு டேம் லோனை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. பட் ஓடி அப்படி கிடையாது. அந்த 50 லட்சம் வந்து நம்மகிட்ட ஸ்டாண்ட் பையாக இருக்கும். தேவைக்கு 10 லட்சம் எடுத்தால் அதுக்கு முதல்ல தான் வட்டி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்காமல் இருந்ததுன்னா வியாபாரத்துக்குன்னா ஓடி தான் பெஸ்ட்டு. ஓடி இருந்ததுன்னா தேவைக்கு எடுத்து கட்டிங் பண்ணி பணம் கொடுத்து வட்டி சம்பாத்தியம் பண்ணி ஈஸியாக அடைச்சிக்கலாம். பட் டேம் லோனுங்கிறது ஒரு சொத்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த சொத்துக்கு வந்து தேவை கண்டிப்பாக இருக்குது, 50 லட்சமாக இருக்குது. ஆனால் நம்ம அதை சம்பாத்தியம் பண்ணி வட்டி கட்டிடலான்னு நினச்சோம்னா டேம் லோன் பெஸ்ட்டு. ஒரு 10 நிமிஷம் நல்லா பேசினார். அவர் தெளிவான மனநிலையை வர வரைக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு போனார். தேங்க்யூ. எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. நானும் ஜெய்சேரன். மற்றொரு சந்திப்போம்.